ஸ்மார்ட் ட்ரேட். ஸோ ஆஃப்டர் அ லாங் வீக்கெண்ட், ஸோ திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனில் இருக்குன்னு பார்த்தா நெகட்டிவ் சைனில் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை, பட் நிறைய வந்து ஷெல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது பார்க்குறதுக்கு மார்க்கெட்டில் நமக்கு தெரிகிறது. ஸோ இதை பற்றி நம்ம எப்போவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கோம். டெய்லியுமே ஒரு ட்ரேடு தான் எடுப்போம், ஒரு டாப் அப் வந்து பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் டெய்லியும் ட்ரேட் அண்ட் டாப் அப். ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் வந்து பண்ணலாம். நம்ம வந்து இப்போ ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 50,000 பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்க ஏற்ற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணலாம். ஸோ இங்கே உள்ள ஸ்டாக்ஸோட நம்பர்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 100 rupees, 200 rupees, 600 rupees, ஈவன் வந்து நம்ம 70 rupees கிட்ட உள்ள ஸ்டாக்ஸ்லாம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அவங்கவுங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருந்து ப்ராஃபிட்டபுளாக எப்படி கன்வெர்ட் ஆகுறது, எப்படி நம்ம வந்து டாப் அப் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக எக்ஸிட் ஆகுறது அப்படிங்கிறது தான் எல்லாமே நம்மளோட சேனல்ஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் நம்மளோட 3 ஸ்டாக்ஸ் வந்து இப்போ டாப் அப் பண்ண போகிறோம். ஹையர் ரேஞ்சில் இப்போதைக்கு நம்மள்ட்ட யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எம்டிசி, ஆர்த்தி, ஐடிஐ. ஸோ இது 3மே வந்து நம்மள்ட்ட வந்து டாப் ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கண்டினியூவாக வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா, ஆர்த்தி, எம்எம்டிசி, ஐடிசி, ஆர்த்தி, எம்எம்டிசி, ஐடிசி. ஸோ இது கன்சிக்யூட்டிவாக 3 days வந்து நம்ம டாப் அப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, நம்ம ரூலோட படி ஒரே இடத்துல வந்து ஃபண்டை வந்து ஓவராக டம்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரே இடத்துல வந்து ஃபண்டை வந்து நம்ம ஓவராக டம்ப் பண்ணக்கூடாது. அப்படி டம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா, நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக எப்போ வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து 3 days வந்து நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிக்கிட்டே வாரீங்களோ, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 1 day ஆர் 2 daysக்கு அந்த ஸ்டாக்ஸை வந்து மறுபடியும் டச் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக உங்களோட டாப் அப் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதர் ஸ்டாக்ஸில் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்மளோட 3rd ரூல். ஓகேவா? ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஒரே இடத்துல வந்து நம்ம ஃபண்டை டம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கிறோங்களேன், அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் அந்த ஸ்டாக்ஸில் கிடைக்கல அப்படின்னா, அந்த இதுக்குள்ளே போய் ஃபண்டு கம்ப்ளீட்டாக மாட்டிக்கணும், உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு ஃபண்டு இருக்காது. ஸோ அந்த சினாரியோனால என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, கண்டினியூவாக ஒரு 3 days வந்து உங்கள் டாப் அப் லிஸ்ட்டில் வந்து விழுகுது அப்படின்னா, அதை வந்து 1 or 2 daysக்கு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டாப் அப் பண்ணாதீங்க, அதை ஃப்ரீயாக வந்து அலோவ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொமெண்டம் பிக் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அடுத்த ஸ்டாக்கில் ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதுலேருந்து குயிக்காக நீங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்கிற கான்செப்ட் புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1, 2, 3 இந்த 3 ஸ்டாக்கையுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு இதுக்கு அடுத்து எந்த ஸ்டாக் வந்து ஹையர் ரேஞ்சில் இருக்கோ அதை எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்த ஹையர் ரேஞ்ச் எது இருக்குன்னா, இந்த சொனாட்டா இருக்குது, அதுக்கப்புறம் ஜீ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலில் வந்து அமர் ராஜா இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 3 ஸ்டாக்கையும் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்த நியூ டாப் அப்புக்கு வந்து எடுக்க போகிறேன். இது வந்து நம்ம லாஸ்ட் 25 நம்ம வந்து போட்டுட்டோம். 26 ஹாலிடே, 27, 28 ஹாலிடே. ஸோ இன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 29th இன்னையோட என்ட்ரியில் வந்து 29th வந்து போட்டுக்குருவோம். 29 June 2026 நியூ ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வழக்கம் போல் நம்மளோட டாப் அப் ஸ்டாக்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட டாப் அப் ஸ்டாக்ஸ். ஸோ டாப் அப் ஸ்டாக்ஸ் என்னென்ன வந்திருக்கோம் அப்படின்னா, ஜீல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொனாட்டா சாஃப்ட்வேர், ஓகே நான் கொஞ்சம் தப்பாக தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை, நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். இல்லைனா அப்புறமா கூட நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ. ஐடிஐ வேணாம், ஏன்னா ஆல்ரெடி அது 3 consecutive டேட்டில் வந்திருக்கு. ஏஆர்இ அண்ட் அமர் ராஜா பேட்ரி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 ஸ்டாக்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாப் அப் பண்ண போகிறோம். 3லேயுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10,000 போட போகிறோம். ஸோ வழக்கம் போல் சேம் அப்ளிகபிள் தான். எந்த இடத்துலையுமே வந்து ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் நம்மளோட கீ பாயிண்ட். 106.80. ஸோ இப்போ வந்து 93 ஸ்டாக்ஸ் வாங்க முடியும் நம்மளால். 93.
ஓகேவா? ஸோ 93 ஸ்டாக் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவதாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மள்ட்ட ஹையாக இருக்குது அடுத்து. இங்கே ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆவரேஜை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா சொனாட்டா. இப்போ இங்கே பாருங்களேன், இது 4.83 இருக்குது. நம்ம ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள். 275.05 36. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ரெக்கார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போ பாருங்கள், 0.3 கிட்ட இருந்தது, 0.8 கிட்ட இருந்து நல்லா ரெடியூஸ் ஆயிருக்குங்க, பார்த்தாலே தெரியும். ஓகேவா? இப்படி நம்ம டாப் அப் பண்ணி இந்த பாயிண்ட்ஸை கம்மி பண்ணும்போது தான் நமக்கு வந்து வெளியே வரும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதே மாதிரி குயிக்காகவும் இந்த ஸ்டாக்லேருந்து ரிலீஸ் பண்ணலாம். எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க, ஒரே இடத்துல கண்டினியூஸாக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னம்னா ஃபண்ட்ஸை வந்து லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ ஏன்னா அந்த இடத்துல தான் ஃபண்டு வந்து லாக் ஆகிக்கும். நீங்கள் அடுத்த இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், அதையுமே என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இது வந்து தேர்ட் கீ பாயிண்ட்டாக வந்து இதை வந்து நம்ம அப்ளிகபிள் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமர் ராஜா. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 823. இப்போ இங்கே வந்து 12 ஸ்டாக் வாங்க முடியும் நம்மளால். சரி, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்மளோட இதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 கிட்ட இருந்துச்சு, இதை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். 4.8 கிட்ட இருந்தது 4 கிட்ட ரெடியூஸ் பண்ணிருக்கோம். இது 3 கிட்ட இருந்தது, இப்போ 1.6 கிட்ட ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, நம்ம 2 ஸ்டாக் இப்போதைக்கு வந்து க்ரீனில் வச்சுருக்கோம், மிச்சம் எல்லாமே ரெட்டில் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா மார்க்கெட்டில் எப்போவுமே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் கைஸ் செய்யும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி நீங்கள் எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து அதோட இதுக்கு போகாமல் உங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறதுல தான் மார்க்கெட்டை நீங்கள் வின் பண்ணுறது இதுவே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம நியூ ஸ்டாக்கை வந்து பார்த்துலாம் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நியூ ஸ்டாக்கில் வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, ஒரு ஆயில் ரிலேட்டடாக, ஒரு என்ஜினியரிங் ஆயில் ரிலேட்டடான ஒரு ஸ்டாக். ஓகேவா? ஸோ இது வந்து நிறையா வந்து பவர் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், மிச்ச இதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி. அதே மாதிரி இந்த லாஸ்ட் கண்டினியூஸாக வந்து ஒரு 3 or 4 குவார்ட்டராக வந்து இவங்கள்ட்ட ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் நிறையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியில் வந்து ரீசெண்டாக ஆர்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து அவங்களோட Q4 ரிசல்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஸோ இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணியிருக்கோம். நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு 2 ரெஃபரன்ஸ் மட்டும் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஆர்டர் ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த கம்பெனி. ஓகேவா? ஸோ இந்த கம்பெனியை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டடான உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் நமக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து அடிக்கடி நம்ம என்ன பண்ணுறோம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிவிடெண்ட் 4.5 வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட கன்சாலிடேட்டட் P&L இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி பிக் பண்ணுறீங்க, எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க இப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தராக தேவைப்படுதுன்னா எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ வி வில் கைட் யூ ஹவு டு டூ இட். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ட்ரி வந்து போட்டுடலாம் இது ஸ்டாக் ரெக்கார்டிங்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 50,000 இன்வெஸ்ட் பண்ணுவோம். 2449. ஸோ இதில் வந்து 20 ஸ்டாக் நம்மளால் வாங்க முடியும். 2449 கரண்ட்டில் மார்க்கெட்டில் இருக்கிற நான் வந்து ஃபண்ட்ஸ் இருக்கிறனால ஹையர் அமௌண்ட்டில் வந்து கூட நான் பை பண்ணுறேன். ஸோ ஒரு சிலர் வந்து ஃபண்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்கமிங் டேஸில் வந்து சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணும்போது நம்மளோட சேனலில் வரும். ஸோ
ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து சேவ் கொடுத்து நான் நம்மளோட என்ட்ரி புக்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது அப்கமிங் டேஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம சூஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் எப்படி அப்கமிங் டேஸில் வந்து கன்வெர்ட் ஆக போகுது, எத்தனை ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரிலீஸ் ஆக போகிறோம், எவ்வளோ வந்து லாஸ்ட்டில் இப்போதைக்கு இருக்குது, எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டே டியூன் வித் அஸ். நம்ம வந்து அப்கமிங் டேஸில் என்னோட ஜேர்னியை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறலாம். இங்கே நெகட்டிவில் இருக்கும்போது நான் எப்போவுமே பயப்பட மாட்டேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் வந்து நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஓகேவா? இது டோட்டல் கெயினில் எப்படி இருக்குது, டுடே கெயினில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதானி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். ஓகே, டோட்டல் கெயினில் 2 ஸ்டாக் வந்து நமக்கு க்ரீனில் தான் இருக்குது. இப்போ கூட டே கெயினில் கூட அதானி இன்றைக்கி 1% வந்து அப்கமிங்கில் வந்தான். ஸோ இது கூட நமக்கு எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம். வில் வெயிட் அண்ட் சி. பை guys, see you.